வடிவேலு பட பாணியில் கள்ளக்குறிச்சி அருகே நடந்திருக்கும் நூதன திருட்டு சம்பவம் போலீசாரையும் பொதுமக்களையும் திகைக்க வைத்திருக்கிறது. சினிமாவில் நடப்பதெல்லாம் நிஜத்தில் நடந்தால் அப்படி ஒரு சம்பவம் தான் சங்கராபுரம் அருகே அரங்கேறியிருக்கிறது. அதிலும் இங்கே நடந்திருப்பது இளநீர் வேட்டை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள எஸ் குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரவேல். இவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் தென்னை, பலா, வாழை, கொய்யா மரங்களை நட்டு வைத்து அதனை பராமரித்து வருகிறார். சம்பவத்தன்று வெளியூரில் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் சென்றிருக்கிறார் குமரவேல். இதையெல்லாம் பக்காவாக நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது ஒரு கும்பல். குமரவேல் ஊரை விட்டு தாண்டிய உடனே நேராக இவரின் விவசாய நிலத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் கொள்ளையர்கள். கராத்தே, குங்ஃபு, குதிரை சவாரி என எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் திருட வந்திருக்கேன் என குதிரை மீது சென்றபடி பீச்சில் பக்கம் பக்கமாக வடிவேலு வசனம் பேசுவாரே, அதுபோல தென்னை மரம் ஏறும் வித்தையை கற்றுக்கொண்டு களமிறங்கி இருக்கிறார்கள் இந்த பலே கொள்ளையர்கள். தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்தில் ஏறி இளநீரை எல்லாம் நேக்காக பறித்து அதை அங்கேயே வெட்டி குடித்துவிட்டு சென்றிருப்பதுதான் ஹைலைட். இதற்கிடையில் ஊருக்கு போன குமரவேல் திரும்பி வந்து பார்த்தபோது மரத்திலிருந்து இளநீர் திருடப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டார். வெயில் காலம்தானே, போனால் போகட்டும் என பெருந்தன்மையோடு விட்டுவிட்டு அப்படியே தோட்டத்தை சுற்றி வந்த குமரவேலுக்கு புளிய மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருந்த சாட் போர்டு தான் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. திருட வந்தவர்கள் பார்த்து வைத்த தில்லாலங்கடி வேலையை கண்டு அதிர்ந்து போனார் அவர். இது எங்களின் 128வது இளநீர் வேட்டை என ஆரம்பத்திலேயே அதிரடியோடு ஆரம்பிக்கிறது அந்த அறிவிப்பு பலகை. தீர விசாரிக்காதீர்கள், மீறி செய்தால் வேட்டை தொடரும் என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது அதில். ஆதி பராசக்தி, ஆண்டவரே, அல்லாஹ் என 3 மதங்களை குறிப்பிட்டு ஏதோ குறியீடு போல சம்பவம் செய்திருக்கிறார்கள். யாரா நீங்கள்லாம், எங்கே இருந்து தினசா வர்றீங்க என கேள்வி எழுப்பும் வகையில் இருக்கிறது இந்த போர்டு. மொத்தத்தையும் அள்ளிவிட்டோம் என சொல்லும் விதமாக பெரிய நாமத்தை போட்டுவிட்டு சென்றிருக்கும் இந்த கும்பல் யார்? ஜாலிக்காக இதை செய்தார்களா, இல்லை இதே வேலையாக சுற்றி கொண்டிருக்கிறார்களா என்பதே இங்கு எழுந்திருக்கும் கேள்வி. எல்லாம் சரிதான். இனிமேல் செவ்விளநீ மரங்களை வளர்க்கவும் என வேண்டுகோள் வைத்திருக்கிறது இந்த கும்பல். அப்படின்னா செவ்விளநீ தோட்டக்காரங்க இனி உஷாராகிக்க வேண்டியதுதான். இதுவும் ஒரு வகை அலர்ட் தான பாசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.